चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ओम शांति 7/2/1976 பாகம் அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மகாரதிகளின் ஒன்றும் புதிதல்ல என்ற நிலை மற்றும் வீணானவைகளின் கணக்கின் முடிவு. மகாரதிகளின் விசேஷ அடையாளமாக என்னவாக இருக்கும்? அதன் மூலம் இது மகாரதி நிலையின் முயற்சி என்று தெளிவாகிவிடும். ஒன்றோ மகான் முயற்சி செய்பவர், அதாவது மகாரதி என்னென்ன காட்சிகளை பார்ப்பாரோ அதை நாடக திட்டப்படி அநேக முறை நடந்தது, இப்பொழுது மீண்டும் அதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார். மேலும் அது அவருக்கு ஒன்றும் புதிதல்ல என்ற அனுபவம் ஏற்படும். எந்த புது விஷயமும் அதன் மூலம் ஏன் என்ன என்ற கேள்வி எழும் மாதிரி அனுபவம் ஆகாது. மேலும் இன்னொன்று, எப்படி நடைமுறையில் நினைவு சொரூபத்தில் அநேக முறை பார்த்த காட்சி இப்பொழுது அதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது என்று அனுபவம் ஆகும். எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்யவில்லை, ஆனால் நடந்ததை மீண்டும் அதேபோல் செய்து கொண்டிருக்கிறேன். நினைவில் கொண்டு வர வேண்டியதாக இருக்காது. கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி ஒரு வினாடி முன்பு நடந்த விஷயம் மிக தெளிவான ரூபத்தில் மிக தெளிவாக இருக்கிறது, எப்படி ஒரு வினாடிக்கு முன்பு நடந்த காட்சி நினைவில் இருக்கிறதோ அதேபோல் அந்த சென்ற கல்பத்தின் காட்சி அதுபோலவே நினைவிருக்கும். ஏனென்றால் ஒன்று பார்வையாளர் நிலை, இன்னொன்று 3 காலத்தையும் தெரிந்த நிலை. இந்த 2 நிலைகளும் மகாரதிகளுக்கு இருக்கும் காரணத்தினால் சென்ற கல்பத்தின் நினைவு முற்றிலும் பசுமையானதாக இருக்கும். எனவே ஒன்றும் புதிதல்ல மற்றும் வேறு என்னவாக இருக்கும்? எந்த எப்படிப்பட்ட கோரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய ரூபத்தின் பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் தன்னுடைய நிலை உயர்ந்ததாக இருக்கும் காரணத்தினால் அது முற்றிலுமே சிறியதாக அனுபவமாகும். பெரிய விஷயமாகவும் கொடூரமானதாகவும் அனுபவம் ஆகாது. எப்படி உயர்ந்த மலை மேல் நின்று கொண்டு கீழே உள்ள ஏதாவது பொருளை பார்த்தீர்கள் என்றால் பெரிய பொருளும் கூட சிறியதாக தென்படும். மிகப்பெரிய தொழிற்சாலை கூட ஒரு சிறிய மாடல் ரூபத்தில் தென்படும். இதைப்போல் மகாரதியின் மகான் முயற்சியின் எதிரிலே அவருக்கு எதுவுமே பெரிய விஷயமாக அனுபவம் ஆகாது. அப்படி மகாவீர் என்றால் மகாரதியின் மகான் முயற்சி செய்வதின் இந்த 2 அடையாளங்கள் இருக்கின்றன. இதை வேறு வார்த்தைகளில் ஈட்டியாக இருப்பது முள்ளாக அனுபவமாகும் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரியான மகாவீரரின் வாயிலிருந்து என்ன நடக்கப் போகுமோ அந்த வார்த்தைகளே எப்பொழுதும் வெளியாகும். என்ன நடக்க வேண்டியதாக இருக்குமோ அவைதான் அவர் வாயிலிருந்து வெளியாகும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।